மகுடம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். அது மட்டும் இல்லாமல் விஷால் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு பெரிய ஆசை அப்படின்னும் சொல்லலாம். அதாவது அவர் வந்து ஒரு டைரக்டராக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற அளவுக்கு வர்த்தா இல்லையான்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கணுமா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பெரிய ரவுடி, ஒரு பெரிய டான். அப்படி ஹீரோவோட அப்பா அப்படின்னு சொன்னால அவரும் விஷால் தான் இந்த அப்பா கேரக்டரையும் பண்ணியிருக்காரு. அப்படி ஹீரோ அவரோட அப்பா கிட்ட பேசவே மாட்டார். அதுக்கான ரீசன் அப்படின்னா, ஹீரோவோட அம்மா வந்து இறந்ததுக்கான காரணம் அப்படின்னா இவரோட அப்பாவோட அந்த ரவுடிசம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் பேச மாட்டார். அப்படி ஹீரோவோட குடும்பத்தோடு அவர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த காரு வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அதனால் ஒரு கார் வாங்குறாரு. அப்படி இந்த காரை வாங்கினதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையை தலைகீழ மாற ஆரம்பிக்குது. அப்படி என்ன தான் மாறுச்சு, இது எப்படி அவரோட அப்பாவோட போய் கனெக்ட் ஆகுது, சேருது, அது மட்டும் இல்லாமல் அப்படி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் என்ன, கடைசியாக அந்த படத்தில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. விஷாலோட டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது. அதாவது விஷால் வந்து இதுக்கு முன்னாடி அர்ஜுன் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் வந்து ஹிட் படமும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல படமாக எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருப்போம். நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இவர் வந்து ஒரு சரியான ஒரு மொக்க படத்தை எடுத்து விட்டுருக்காரு. அதாவது இந்த படத்தில் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதெல்லாம் இருக்குது. அதில் இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கூட இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், காமெடி படமும் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து பார்க்க நல்லா இருந்தால் தான் அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும். நல்லா நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருக்குது. புதுசாக எதையுமே ட்ரை பண்ணலை. அப்படி நிறைய படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் தூக்கி இந்த படத்தில் வச்சு எடுத்தாலும் அது வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே ப்ரெடிக்டபுளாக இருக்கே தவிர புதுசாக எதையுமே ட்ரை பண்ணலை. அதாவது அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த இடத்துல இதுதான் வரப்போகுது, அதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது கடைசி வர. இந்த படம் ஃபுல்லாகவே ப்ரெடிக்டபுளாக இருக்கே தவிர வேறு எந்த விஷயமும் புதுசாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த படத்தில் ஹீரோவோட அப்பா கேரக்டர் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற படமாக இருக்கட்டும், அதில் விஷால் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக அவரோட முகத்தை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒரு நிலமை வருது. அதாவது இந்த அமிதாப் பச்சனோட முடி, இந்த தாடியில் கொஞ்சம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறாரு, இந்த கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். அது வந்து ஒரு சின்ன ரோல், அதை கூட நம்ம எப்படி ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓல்டேஜ் மேக்கப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் இந்த விஷயமாவது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. பார்க்கவே முடியல, அவ்வளோ மோசமான ஒரு மேக்கப்பை தான் போட்டிருக்காரு விஷால். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் எங்கேயுமே இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஜிவி பிரகாஷ் இந்த படம் வந்து ஒரு மொக்க படமாக இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டிருக்காரு. அதனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருந்துச்சு, இந்த பிஜிஎம் இந்த மியூசிக்கோடு சேர்த்து பார்க்கும்போது. அதை தவிர இந்த படம் வந்து சரியான ஒரு மொக்க படம் தான். தேட்டருக்கெலாம் போய் பார்த்துடாதீங்க. அதேமாரி போய் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மொக்க படத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏன்டா வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் வேணும்னா பாருங்கள்.